14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கான உலக செஸ் சாம்பியன் விருதை வென்ற சென்னையைச் சேர்ந்த மகாலட்சுமிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சார்பில் இளம் சாதனையாளர் விருதை கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் வழங்கி கௌரவித்தார். சென்னையைச் சேர்ந்த சிறுமி மகாலட்சுமி. இவர் 5 வயது முதல் மாவட்ட அளவில் செஸ் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டவர். பின்னர் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகள், விருதுகள் பெற்றுள்ளார். 2012ஆம் ஆண்டு ஸ்லோவேனியாவில் நடந்த உலக இளைஞர் 14 வயதுக்குட்பட்ட செஸ் சாம்பியன்ஷிப் தங்கப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார். இதற்காக ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் இவரை இளம் சாதனையாளர் விருதுக்கு தேர்வு செய்தது. சென்னையில் செவ்வாய்க்கிழமை நடந்த நிகழ்ச்சியில் மகாலட்சுமிக்கு இளம் சாதனையாளர் விருதை கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் வழங்கி கௌரவித்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனந்த் சார் கையில இந்த அவார்டு வாங்குறது. அண்ட் நான் எங்க அப்பா அம்மா ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்க எனக்கு ரொம்பவே எந்த டோர்னமெண்ட் போனோன்னா அவங்க எனக்கு கூட்டிட்டு போய் அவங்களே அவங்களோட லைஃப்ல பாதி எனக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ தேங்க் மை பேரண்ட்ஸ். இளம் வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் செய்து வரும் இந்த சேவை தொடர வேண்டும் என்று விஸ்வநாதன் ஆனந்த் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஒரு 2 வருஷம் முன்னாடி ரோட்டரி கிளப்போட மெட்ராஸோட இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பித்தோம், விஸ்வநாதன் ஸ்காலர்ஷிப்னு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவங்க செஸ்ஸுக்கு ஏதாவது செய்யலான்னு இருந்ததுன்னு. அதனால் 2 வருஷமாக சேர்ந்து எனக்கு உடனே தோணித்து இந்த மகாலட்சுமிக்கு இந்த உதவியை வச்சுட்டு நிறையா முன்னேற முடியும்னு. ஸோ 2011லேருந்து இந்த ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்ததுன்னு அது இவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல. 1 வருஷத்துக்குள்ளேயே வேர்ல்டு அண்டர் 14 சாம்பியன் ஆயிட்டா. இப்போ ரமேஷோட டெடிகேட்டட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய முன்னேறலாம். செஸ் விளையாட்டுப் போட்டியை பள்ளி பாடத்திட்டத்தில் ஒரு பாடமாக சேர்க்க தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுத்திருப்பது பாராட்டுக்குரியது என்றும் விஸ்வநாதன் ஆனந்த் தெரிவித்தார்.